ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தைப்பூச பாத யாத்திரை பக்தர்களுக்காக அன்னதானம் நடக்குது. அங்கதான் வந்திருக்கோம். பிப்ரவரி 6, 7 2 நாள் நடந்தது இந்த அன்னதானம். எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கணக்கம்பட்டியில பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து இந்த இடம் இருக்கு. இந்த அன்னதானம் வருஷம் அதாவது கடந்த 26 வருஷமா ஐயா அவங்க இந்த அன்னதானத்தை நடத்திட்டு வர்றாங்க. பழனி தைப்பூசத்துக்காக பாத யாத்திரையா நடந்து வரும் பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அன்னதானம் நடக்குது. முதல் நாள் எங்களால போக முடியல. அடுத்த நாள் மத்தியானம் தான் போனோம். எதுக்காக போனோம்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்கு வரும் பக்தர்களுக்கு பந்தி பரிமாறுறதுக்காகத்தான் போனோம். ஆச்சி அவங்களும் ஐயா அவங்களும் தான் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து 26 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா கிட்ட இந்த அன்னதானத்தை பத்தி கேட்டேன். அவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்ட்டாரு. இல்லைங்கய்யா, நீங்க சொல்லுங்க, இன்னும் சில பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், அவங்களும் செய்வாங்கல்ல, அதுக்காகவாது சொல்லுங்கன்னே. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சி ஒரு 10 பேர்த்துக்கு இட்லி சுட்டு கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இருந்து தொடர்ந்து இவங்க பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு தைப்பூசத்துக்கு 4-5 நாள் முன்னாடி இருந்து 2 நாள் அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம்னா சும்மா பொங்கல் புளியோதரை கிடையாது. இட்லி, பொங்கல், புட்டு மாவு, அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம். லஞ்சுக்கு 3 வகை பொரியல், ஒரு கூட்டு, அப்பளம், ஊறுகாய், வடை, பாயாசம் எல்லாமே பண்றாங்க. இப்ப நிறைய பேர் இதுக்கு பணம் டொனேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால இவ்வளவு சிறப்பா பண்ண முடியுது. கடந்த 3 வருஷமா தான் இப்படி டேபிள் சேர் போட்டு பண்றோமா. இப்ப நிறைய ஸ்பான்சர் வந்துட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த வருஷம் இந்த அன்னதானத்துல எங்களோட பங்கா நாங்க பரிமாறத்தான் போனோம். அடுத்த வருஷம் முருகன் செல்வாக்கா வைப்பாருன்னு நினைக்கிறேன். நானும் இதுல ஏதாவது பணம் கொடுக்கணும். அம்மாவும் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. பழனி ஆண்டவன் அருள் இருந்தா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அங்க உள்ள அந்த சஷ்டி மடத்துல ஒரு முருகன் சிலை வச்சிருக்காங்க. அதுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் முடிஞ்சு முதல் சாப்பாடு முருகனுக்கு எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கான அன்னதானம் தொடங்கிருச்சு. பக்தர்கள் வர வர ஒருத்தர் வந்தாலும் சரி, வர வர அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. சாயங்காலம் ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் வெயில் இருக்கனால கம்மியான பேர் தான் இருந்திருந்தாங்க. நாங்களும் பந்தி பரிமாறிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த கடைசியா உக்காந்துருக்க சாமிய கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. அவங்களையும் நான் வீடியோ எடுத்திருக்கேங்க, யூடியூப்ல போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஆனா எந்த ஊருன்னு கேட்க மறந்துட்டேன். வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 பேருக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரின்னு தோணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எடுத்துருச்செல்லாம். ஆமா.